இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உருளைக்கிழங்க அவிச்சு மசாலா வந்து வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம தனியாக அவிச்சு ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் தேவையான மசாலா பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி வச்சாச்சு. அதுக்கு நம்ம சின்ன சட்டியை வந்து காய வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு பிரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த மசாலா கலவையை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் நல்லா நீங்கள் கட்டி கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.